போதும் போதுன்ற அளவுக்கு பொங்கல் லீவு ஒரே இதாக விட்டுட்டாங்க. ஒரு வாரம் பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலும் இருந்து எதையாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எங்கள் சிவனியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு அப்பம் ஊற்றி தரீங்களா அத்தை அப்படின்ருச்சு. அப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோதுமை மாவில் மைதா மாவில் செய்யலை, கோதுமை மாவு வீட்டில் இருக்குது, சரி அதை வச்சு செஞ்சுருவோன்ட்டு பொங்கலுக்கு வாங்கின மண்டவெல்லம் கொஞ்சம் இருந்தது, அதையும் தேங்காய் துருவியில் ரெண்டையும் வச்சு கொஞ்சம் தேங்காயும் மண்டவெல்லத்தையும் துருவி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கும் அப்படின்னா 4 பேர்த்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கிறலாம். அதில் பார்த்திங்கன்னா ரவை வந்து நிறையா சேர்க்கக்கூடாது, ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனு அவ்வளோதான், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. ஏன்னா சேர்த்தோம்னா அப்போ வந்து ரொம்ப ஹார்டாயிரும், அது புசு புசுன்னு வராது, கல் கணக்காக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க இந்த தேங்காவையும் மண்டவெல்லத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் லைட்டாக நம்ம உப்புக்கல் சேர்த்துக்கிறலாம், ஒரு 2 உப்புக்கல் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு வாசத்துக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் நுணுக்கி வச்சுருந்தேன், அந்த ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இதில் வந்து சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வாழைப்பழம்லாம் அவ்வளோவா இல்லை, 2 பழம், 2 பழம்னாலும் நல்லா பெரிய பழமாக இருந்தது. சரி கொண்டாத போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 பழத்தையும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டேன். பிணைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துடணும். ஏன்னா அந்த மாவு ரவை எல்லாமே ஊறி நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் வந்து சாயங்காலம் சுடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியானமே அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நல்லா மூடி வச்சு இட்லி மாவு எப்படி ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு வரும், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கரைச்சி வச்சுருக்க மாவு நல்லா புஷ்ஷுன்னு வரும். பழையபடி நம்ம கையை விட்டு பிணைஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டோம்னா, கையால் போட்டோம்னா நல்லா புசு புசுன்னு வரும், கரண்டியால் போட்டோம்னா வராது, ஒரு மாதிரி எண்ணெய்க்குள்ளே அமுங்கியே தான் இருக்கும். இன்றைக்கி இப்படி தான் போட்டோம், நீங்களே பாருங்கள் இப்படி புசு புசுன்னு வருதுன்னு. இந்த அப்பத்தை வந்து சுட்ட உடனே நம்ம சாப்பிட்றத காட்டிலும் வச்சுருந்து நம்ம மறுநாள் சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து ஜீனி சேர்க்கலை, மண்டவெல்லம் தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இதோட கொஞ்சம் வீட்டில் பஜ்ஜி மாவு கொஞ்சம் இருந்தது, காலையில் கீரை பொரியலுக்கு நறுக்கின கீரையில் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுட்டேன். சரி இதையும் போட்டு பிணைஞ்சு இன்றைக்கி பக்கோடா மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையுமே போட்டேன். பார்த்தா நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக செம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, ரொம்ப நல்லா இருந்தது, மொறுமொறுன்னு சுட்டு போட அங்கே போய்கிட்டே தான் இருந்தது. தட்டில் ஒன்றத்தையுமே காணா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.